இந்த உலகத்தில் எனக்கு எதுவுமே இல்லை. என் நாடகத்தை முடித்து வை, என்னை உன்னோடு கூட்டிக் கொண்டு போய்விடு ஐயனே. நாம் நம்மை நமக்குள் தேடும் தெய்வீக உள்ளங்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று திருமூலர் அருளிய அட்டாங்க யோகம் அந்த தொடர்ல ஆசனம் பற்றி இன்று நாம விசாரம் பண்ண போறோம். அதற்கு முன்னால குரு பகவான் தியானம் செய்து நம்மளுடைய விசாரத்தை தொடங்கலாம். ஓம் நம பரமரிஷிப்யோம் நம பரமரிஷிப்யாம். ஹரி ஓம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ. குரு சாட்சாத் பரம் பிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தயே நிமைதம். ஸ்ரீ தக்ஷிணாமூர்த்தயே. ஓம் சிவாய நம. இப்போ நாம பார்க்க போகும் விஷயம் ஆசனம். இப்போ இந்த காலத்துல நாம நிறைய பார்க்கிறோம். எல்லா ஊர்களிலும் எல்லா மெயினான பல இடங்கள்ல யோகாசன பயிற்சிகள், தியான பயிற்சிகள் அப்படின்னு நிறைய பயிற்சி வகுப்புகள் எடுக்கிறாங்க. ஆனா நாம நிறைய பேரு அதுல கலந்துக்கிறோம். ஆனால் அதனுடைய தாத்பரியம் என்ன, அதற்கான முக்கியத்துவம் என்ன அப்படின்னு சில பேருக்கிட்ட நாம கேட்டப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சார் கொஞ்சம் மனம் ரிலாக்ஸ் ஆகும், கான்சன்ட்ரேஷன் கிடைக்கும், ஒரு செட்டிலான ஒரு அமைதியான ஒரு நிலை நமக்கு எப்பயுமே ஏற்படும், ஒரு பதட்டம் இல்லாத ஒரு நிலை இருக்கும். அப்படின்றதுக்காக தான் நான் அங்கே போறேன். லைஃப் என்ன சார் அப்படியே போறோம் வரோம், ஏதாவது நம்ம உருப்படியா 4 விஷயங்கள் தெரிஞ்சுக்கலான்னு போறோம், உடல் ஆரோக்கியத்திற்காக போறோம், இப்படி பல விஷயங்கள் சொல்றாங்க. ஆனா அதற்கு பின்னால யோகா என்றால் மக்களின் மனதில் உடனே நினைவுக்கு வருவது என்னன்னா, உடலை வளைப்பது, ஒரு கடினமான ஒரு போஸ்டர் கொடுக்கிறது, ஃப்ளெக்சிபிலிட்டி, ஃபிட்னஸ், சிக்ஸ் பேக்கு, யோகா போஸ், இதெல்லாம் தான் ஞாபகத்துக்கு வருது. ஆனால் திருமூலர் இப்ப இருந்திருந்தார்னா சிரிச்சிருப்பார். ஏன்னா அவர் பார்வையில ஆசனம் என்பது உடல் சாகதம் அல்ல, உள்ளம் அமைதியாக அமரும் நிலை, அதுதான் ஆசனம் அப்படின்னு அவர் உணர்ந்தார். இப்போ அட்டாங்க யோகத்துல திருமூலர் ஆசனத்தை ஏன் 3வது படியில வச்சார்? முதல்ல யமம் பார்த்தோம், அடுத்தது நியமம் பார்க்கிறோம், இப்ப 3வதா ஆசனம் பார்க்கிறோம். ஏன் இந்த 3வது நிலையில் திருமூலர் ஆசனத்தை வைத்தார் அப்படின்னா, ஏன் அது முதல்லயே இல்லை அப்படின்னு ஒரு கேள்வி. அமைதி இல்லாத மனம் எந்த போஸ்டர்ல இருந்தாலும் துன்பத்துல தான் இருக்கும். இத திருமூலர் நன்கு அறிந்திருந்தார். ஒருவர் பத்மாசனத்தில் அமர்ந்திருக்கலாம், ஆனா உள்ள என்ன ஆகும், ஒரு கம்பேரிசன் ஓடிக்கிட்டே இருக்கும், ஒரு ஒப்பீடு, ஒரு பொறாமை, ஜெலசி இருந்துகிட்டே இருக்கும், ஒரு கோபம், ஒரு ஆங்கிரி இருந்துகிட்டே இருக்கும், ஒரு என்சைட்டி, ஒரு விதமான கவலை, இதெல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கும். அது உண்மையில் யோகம் கிடையாது, அது செல்ஃபிஷ் சஃபரிங். அத ஸ்டைலிஷ் சஃபரிங் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஆசனம் என்ற சொல்லின் உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னா, சுகமாக நிலையாக இருப்பது. உடல் அமைதியாக இருக்கும்போதுதான் மூச்சு மென்மையாக ஆரம்பிக்கும்.
மூச்சு மென்மையானாதான் மனம் அமைதியாகும். அதனால் ஆசனம் என்பது தியானத்திற்கு உடலை தயார் செய்யும் நிலைதான் அதோட உண்மையான தாற்பயம். இன்றைய மனிதனின் மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, எப்போதும் ஒரு மூமெண்ட்லயே இருக்கிறான். இல்லையே, நாங்கெல்லாம் ஆபீஸ்ல உட்காந்துட்டே தானே இருக்கிறோம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. நினைச்சிட்டு கூட இருந்திருக்கலாம். ஆனால் நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மனமும் ஒரு மூமெண்ட்லயே தான் இருக்கும். எப்படின்னா, ஃபோன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருப்பீங்க, ஒரு திங்கிங் என்லெஸ்ஸா போய்கிட்டே இருக்கும், ஃபியூச்சர் பத்தின ஒரு கவலை இருந்துகிட்டே இருக்கும், உங்களுடைய பாஸ்ட்ல நடந்த பத்தின விஷயங்களை பத்தி கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க, எப்ப பார்த்தாலும் யாரு கூடயாவது உங்களை கம்பேர் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. இதெல்லாம் போனாலும் மொபைல்ல நோட்டிபிகேஷன் அடிக்ஷன் ஆயிருப்பீங்க. இன்றைய நிலை மனம் ஒரு குரங்கு மட்டும் இல்லை. இப்போ இந்த மனம் எப்படி இருக்குது அப்படின்னா, வைஃபை கிடைத்த குரங்கா இருக்குது. அதனாலதான் எப்பயுமே அமைதி இல்லை நம்மகிட்ட. திருமூலர் உபதேசம் என்ன சொல்றாருன்னா, உடல் அமைதியாக அமர கற்றுக்கொள், பிறகு மனம் மெதுவாக உன்னை பின்தொடரும் அப்படின்றார். ஆசனம் என்பது உடலை தண்டிப்பது அல்ல. பலர் யோகத்தை பனிஷ்மெண்ட் போல செய்யறாங்க. பல பேர்த்தோட யோகா கிளாஸுக்கெல்லாம் நம்ம போய் அவங்களெல்லாம் பார்த்தோம்னாக்க ஒரு ஒரு ஃபோர்ஸ் ஸ்ட்ரெச்சிங்ல உட்காந்துருப்பாங்க. ரொம்ப பெயின்ஃபுல்லா அதை ஃபீல் பண்ணுவாங்க. ஒரு அடுத்தவங்களோட ஒரு காம்படிஷன்ல உட்காந்துருப்பாங்க. அதை ஒரு ஈகோ அங்க பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கோம். ஒருவர் மற்றொருவரை பார்த்து அவன் அந்த ஆசனம் செய்கிறான், நானும் அதை செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு ஈகோ இருக்கும். இதுதான் மாடர்ன் யோகாவோட ஈகோ. திருமூலர் யோகத்தை சர்க்கஸ் போல பார்க்கல. அவர் யோகத்தை உடல் அமைதியாக தங்கும் ஆலயம் அப்படின்னு பார்த்தார். இந்த உடல் ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சிலர் கேட்பாங்க. ஆன்மீகத்துல மனம் பற்றி தானே எல்லாரும் பேசுறாங்க. ஆன்மீகம் என்பது மனம் பற்றியது தானே. இங்க உடலுக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்கும் பொழுது, திருமூலர் இதை மிகவும் ஆழமாக புரிந்திருந்தார். உடல் என்பது உயிரின் ஒரு கருவி, மூச்சின் ஆலயம், தியானத்தின் இருக்கை. உடல் ரெஸ்ட்லெஸ்ஸா இருந்தா மனம் அமைதியாக முடியாது. ஒரு சேரு குலுங்கிக்கிட்டே இருந்தா அதில் அமைதியாக எப்படி உட்கார முடியும்? அது போலதான் உடல் நிலையற்ற தன்மையில் இருந்தால் மனமும் நிலையற்ற தன்மையில் தான் இருக்கும். ஆசனத்துக்கும் நரம்பு மண்டலம், அதாவது நர்வஸ் சிஸ்டத்துக்கும் உள்ள தொடர்பு என்னன்னு இப்ப பார்க்கலாம். இன்றைய மனிதனின் நர்வஸ் சிஸ்டம் எப்போதும் ஓவர்லோடாவே இருக்குது. அதிகமான தகவல்கள், இன்ஃபர்மேஷன்ஸ், அதிகமா ஸ்கிரீன் டைமிங், அதிகமான ஸ்ட்ரெஸ், அதிகமா ஆர்டிஃபிஷியல் ஸ்டிமுலேஷன், அதாவது செயற்கையான தூண்டுதல்கள் என எப்போதும் பதட்டமான நிலையிலேயே இருக்கிறான். அதனாலதான் அவனோட பாடி எப்பயுமே ஒரு டென்ஷன்லயே இருக்குது. ஈவன் ஒரு மனுஷன் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது கூட ஸ்ட்ரெஸ்ல தான் ஓடிக்கிட்டு இருக்குது. இப்படி ஒரு நிலைதான் இன்றைய மனிதர்களின் வாழ்க்கை முறை இருக்குது. இதனாலதான் இதுல இருந்து கொஞ்சமாச்சும் மாறுறதுக்கு நம்மளால முடியுமா அப்படின்னு இன்றைய மனிதர்கள் முயற்சி செய்யறதுக்கு இந்த யோகா கிளாஸ் எல்லாம் அட்டன் பண்றாங்க. பட் அதை பத்தின தாற்பயங்கள் அவர்களுக்கு விளங்கவில்லை என்பதுதான் நிசப்தமான உண்மை. திருமூலர் ஆசனத்தை ஒரு ரிலாக்ஸேஷன் சயின்ஸ் போல பயன்படுத்துறார்.
எப்படின்னா, ஆசனத்தின் உண்மையான அவசியம் பற்றி நாம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு எளிய உதாரணம் அடியேன்னு சொல்றேன். ஒரு மனுஷன் ஆஃபீஸுக்கு போய் நாள் முழுக்க ஸ்ட்ரெஸ் ஆயிடுறான். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஃபோனை நோண்டிக்கிட்டே இருக்கிறான். மைண்டு இன்னும் வேலை பார்க்குற மோட்லேயே தான் இருக்குது. திடீர்னு மெடிடேஷன் செய்ய முயற்சி பண்றான். அங்க என்ன நடக்கும்? உடல் ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்குது. அதனால மனமும் ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்குது. அதனால என்ன பண்ணணும்? முதல்ல மெடிடேஷன் பண்றதுக்கு முன்னால சில ஆசனங்கள் செய்யணும். உடலை மெதுவாக ஸ்டில்னஸுக்கு கொண்டு வரும் கலை, அதுதான் ஆசனம் அப்படின்னு சொல்றோம். ஆசனத்தின் மறைபொருள் அப்படின்னா என்ன? திருமூலர் உடல் அசையாமல் இருப்பதை விட மனம் ஒருமுகத்தன்மையில் நிலையாக இருப்பதையே அதிகமா குறிப்பிடுறார். ஒருவர் வெளியே நேராக உட்கார்ந்துருக்கலாம். வெளியில அப்படின்னா நாம வெளியில இருந்து பார்க்கும்போது ஒருவர் இப்படி முதுகு தண்டை நேரா நிமிர்த்தி கழுத்தை நேரா வச்சு இப்படி முகத்தை நேரா வச்சு ஒரு தியானம் பண்ற ஒரு போஸ்டர்ல உட்கார்ந்துருக்கலாம். ஆனா உள்ள என்ன ஆகும்? அகங்காரத்தால எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். அதுக்கு பேர் ஆசனம் இல்ல. உண்மையான ஆசனம் எப்படி இருக்கணும்னா, அகங்காரம் மெலியணும், மனம் மெதுவாகணும், மூச்சு சீராகணும், உள்ளே ஒரு ரெசிஸ்டன்ஸ் எதிர்ப்பு அப்படின்ற நிலை குறையணும். இப்போ உடல் நினைவுகள் என்பது மிகவும் ஆழமான ஒரு விஷயம். உடல் வெறும் ஒரு மாமிச பிண்டம் கிடையாது. அதுல பய உணர்வுகள், உணர்ச்சிக்கான பதட்ட நிலைகள், அதாவது எமோஷனல் டென்ஷன்ஸ், அப்புறம் தீர்க்கப்படாத வலிகள், அன்ரிசால்வ்டு பெயின்ஸ் என எல்லாமும் உடல் முழுவதும் ரத்தம் பாய்வது போல ஓடிக்கிட்டே இருக்குது. இதனால் சிலர் காரணமே இல்லாம ஒரு இறுக்கமான ஒரு உணர்வோடையே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆசனம் இந்த உடல் நினைவுகளை தான் ரிலீஸ் பண்ணுது. இன்றைய வாழ்க்கை எப்படி இருக்குது? உடலின் முக்கியத்துவம் பற்றி ஒரு கவலையுமே படுறது கிடையாது. இன்னைக்கு இருக்கிற மனுஷன் எப்படி இருக்கிறாங்க? ரொம்ப நேரம் சேர்லயே உட்கார்ந்து இருக்கிறாங்க. உடல் அசைவுகள் என்பது ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஆழமான சுவாசம் ரொம்ப குறைஞ்சிருச்சு. முதுகு தண்டு எப்போதும் ஒரு வளைஞ்ச நிலையிலேயே உட்கார்ந்துருக்கிறோம். இதனால எனர்ஜி ஃப்ளோ ஆகுறது பாதிக்கப்படுது. பாடி க்ளோஸ்டானா பிரீத்தும் க்ளோஸ்ட் ஆகுது. பிரீத் க்ளோஸ் ஆகுறதுனால மைண்டும் க்ளோஸ் ஆகுது. திருமூலர் ஆசனங்கள் மூலம் என்ன பண்றாரு அப்படின்னா, பாடி ஓப்பன்னஸ் மூலமா கான்சியஸ்னஸ ஓப்பன்னஸ் வர செய்கிறார். இது ரொம்ப ஆழ்ந்து சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயங்கள். இதெல்லாம் இதுக்காகத்தான் நாம யோகாசன பயிற்சிகளுக்கு நாம போறோம். இப்போ ஆசனத்துக்கும் மூச்சுக்கும் உள்ள தொடர்புகள் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். ஆசனம் சரியா இருந்தா மூச்சு இயல்பாகவே ஆழமாக ஆரம்பிக்கும். மூச்சு ஆழமாக ஆரம்பிச்சா மைண்ட் காம் ஆகும், எமோஷன்ஸ் ஸ்டேபிள் ஆகும், அவேர்னஸ் ஷார்ப் ஆகும். இதனால் ஆசனம் என்பது ஒரு பிரீத்திங் ப்ரிப்பரேஷன். ஒரு நகைச்சுவையான ஒரு நிகழ்வு ஞாபகத்துக்கு வருவார். ஒருவர் யோகா கிளாஸுக்கு போனார். ஒரு வாரம் கழிச்சு வீட்டில் என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நான் ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ்ல இருக்கேன் அப்படின்னு எல்லாத்துக்கிட்டையும் கோவப்பட்டு பேசினார். இதுக்கு பேர் யோகா கிடையாது. இது ஒரு ஃப்ளெக்சிபிள் ஈகோ.
திருமூலர் குறிப்பிடக்கூடிய ஆசனம் அப்படின்னா, உடல் மென்மையாகும் பொழுது மனமும் மென்மையாக வேண்டும். அதுதான் உண்மையான ஆசனம். ஆசனம் மற்றும் அகங்காரம் பற்றி உள்ள தொடர்புகள் என்னன்றதை நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். இன்றைய யோகா வேர்ல்டு ஒரு டேஞ்சரான நிலையில இருக்குது. எப்படின்னா, ஒரு போஸ்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்ற நிலையில எடுத்த உடனே பல விளம்பரங்களை நம்ம பார்க்க முடியுது. மக்கள் என்ன பண்றாங்க, யோகா போஸ்ட்ல போட்டோ எடுத்துக்கிறாங்க, ரீல்ஸ் போடுறாங்க, அட்மிரேஷன் பண்றாங்க. இதற்காக யோகா கிளாஸுக்கு போறாங்க. ஆனா உள்ள என்ன ஆகுது, ஒரு இன்செக்யூரிட்டி இருந்துகிட்டே இருக்குது. திருமூலர் கூறும் உபதேசம் என்னன்னா, உடலை வளைப்பது சாதனை அல்ல. உன் அகங்காரம் தளர ஆரம்பித்தால் அதுதான் உண்மையான யோகம். ஒரு உண்மையான ஆசன நிலை பற்றி சிந்திக்க ஆரம்பிச்சோம்னா, ஆசனங்கள் உண்மையிலேயே செயல்பட்டால் எப்படி இருக்கும்னா, உடல் லேசாக ஆரம்பிக்கும், மனசு மென்மையாகும், மைண்டு திங்க் பண்றதை ஸ்லோ பண்ணும், அவேர்னஸ் பிரைட் ஆகும். பிறகு மெடிடேஷன் அதாவது தியானம் என்பது இயற்கையாகவே நடக்க ஆரம்பிக்கும். இங்க ஒரு முக்கியமான விஷயம் அடியன் உங்க எல்லாத்துக்கும் ஞாபகப்படுத்தக்கூடியது என்னன்னா, ஆசனம் மற்றும் பூமிக்கு உள்ள தொடர்பு. இது நாம மறந்துட்டோம். ஆனா இதே பூமியில தான் நடக்கிறோம், படுக்கிறோம், உருள்றோம், எல்லாம் பண்றோம். ஆனா இந்த பூமிக்கும் நமக்கும் உள்ள தொடர்பு பற்றி நம்ம மறந்துட்டோம். எப்படி? மனிதன் இயற்கையிலிருந்து வெகு தூரம் போயிட்டான். ஒரு கான்கிரீட்டான லைஃப், ஒரு ஆர்டிஃபிஷியல் லைட்ஸ் நிறைய போட்டுக்கிறான் தன்னை சுத்தி, ஏசியிலேயே வாழ பழகிட்டான், ஒரு டிஜிட்டல் எக்ஸிஸ்டன்ஸ்ல இருக்கிறான். இதனால ஒரு இயற்கையான வாழ்க்கை முறை அப்படின்றது இல்லாம போச்சு. அதனால என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த சரீரத்திற்கும் நிலத்திற்குமான தொடர்பு குறைஞ்சிருச்சு. நமது உடல் நிலத்தை தொடுவது அப்படின்றதே மிக அரிதான செயலாயிருச்சு. ஆசனம் என்பது மனிதனை மீண்டும் பூமியோட இணைக்கிற விஷயம். அது ஒருவர் அமைதியா தரையில அமரும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, பாடியோட ஃப்ரீக்குவன்சி மெதுவாக இயற்கையுடன் அலைனாக ஆரம்பிக்கும். திருமூலர் சொல்லக்கூடிய நிலைப்புத்தன்மை அதாவது போஸ்டர் அப்படின்னா என்னன்னா, அவர் பெர்ஃபெக்ட் ஃபிளெக்சிபிலிட்டி கேட்கவே கிடையாது. அவர் கேட்பது எல்லாம், நீ அமைதியாக இருக்க முடியுமா, உடல் அளவில் இல்லை, மனதளவில். அதுதான் முக்கியமான விஷயம். இன்றைய மனிதனுக்கு அமைதியான சூழல் அப்படின்னு ஒன்று வந்தாலே அசௌகரியமா உணர்றான். அதாவது சைலன்ஸ் இட் செல்ஃப் அன்கம்ஃபர்டபுள். ஏன்னா உள்ளே தீர்க்கப்படாத நிறைய சத்தங்கள் இருந்துகிட்டே இருக்குது. அதாவது அன்ரிசால்வ்டு நாய்ஸ். ஆசனம் அந்த நாய்ஸை மெதுவா வெளியில கொண்டு வந்து உங்ககிட்ட இருந்து அகற்றியது. இப்போ ஆசனத்துக்கும் தியானத்துக்கும் உள்ள தொடர்பு என்ன? பலர் நேராக மெடிடேஷனுக்கு ஜம்ப் பண்றாங்க. எப்படின்னா, ஒரு ரெகுலர் லைஃப், ஒரு ரொட்டீன் லைஃப்ல வாழ்ந்துகிட்டே இருக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட நிலைக்கு மேல அந்த லைஃப்ல அவங்களுக்கு ஒரு போர் அடிக்க ஆரம்பிச்சிருது. ஒரே மாதிரியா வாழ்ந்துட்டு கொஞ்சம் வேற மாதிரி போகலாம் அப்படின்னும் போது மெடிடேஷன் கிளாஸ் போகலாம் அப்படின்னு நிறைய பேர் ப்ரிஃபர் பண்றாங்க. அதனால டைரக்டா என்ன பண்ணிடுறாங்க, மெடிடேஷன் கிளாஸ்க்கு போறாங்க. அங்க மெடிடேஷன் கிளாஸ்ல போய் மெடிடேஷன் போஸ்டர்ல உக்காந்தா பாடி ப்ரிப்பேர்டாவே இல்லை.
அதனால என்ன ஆயிருது, கால் பெயின் வந்துடுது, ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ்ஸா இருக்குது. தியானம் பண்ண போயின்னு அங்க போய் உட்காந்து தூங்கிடுறோம், ஒரு இரிட்டேஷன் ஆயிருது. இந்த மாதிரியான நிகழ்வுகள் நிறைய நடக்குது. அதனால என்ன ஆயிருது, நம்மளுக்கு தியானம் கைகூடலை, நம்மளால இது பண்ண முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு பாதியிலே வந்துடும். ஆசனம் என்பது பாடிக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, அமைதியாக இரு, இப்போது உள்ளே பயணம் ஆரம்பிக்கிறது அப்படின்றத சொல்ல ஆரம்பிக்குது. இந்த உள்ளே பயணம் அப்படின்றது தான் தியானம். இந்த ஆசனம் என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த உடல் கிட்ட உள்ள பயணம் பண்றதுக்கு போகிறதுக்கு முன்னால இந்த பிசிக்கல் மிஷினரியை தயார் பண்ணுது அமைதியா இருப்பதற்கு. ஆசனம் என்பது ஒரு ரிலேஷன்ஷிப் மாதிரி. உடலுடன் சண்டை போடுறது கிடையாது, உடலுடன் ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கிறது. இன்றைய மனிதன் என்ன பண்றான்னா, உடலை ஒரு துஷ்பிரயோகம் பண்றான், இல்லைன்னா ஒரு ஆவேசமான ஒரு இறுக்கமான நிலையில இருக்கிறான், ஒரு அப்சஸ் அந்த நிலையிலேயே இருக்கிறான். திருமூலர் ஒரு நம்மளுடைய சரீரத்தை புனித வாகனமாக பார்க்கிறார். இதுல ஒரு ஆழ்ந்த உண்மை என்ன அப்படின்னா, ஒருவர் மிகவும் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறார், அவரிடம் எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா ரிலாக்ஸா இருங்க அப்படின்னாரு. அவர் யோசிச்சு பார்த்துட்டு ரிலாக்ஸா இருக்கிறதுனா எப்படி இருக்கிறது அப்படின்னு கேட்கிறார். இதுதான் இன்னையோட மாடர்ன் லைஃபின் பரிதாபங்கள். இன்னைக்கு ரிலாக்ஸேஷன் அப்படின்னா என்னன்னே தெரியல. ஆசனம் மனிதனை மீண்டும் ரிலாக்ஸேஷனுக்கு அழைத்து செல்கிறது. இப்போ இந்த ஆசனங்கள் செய்வதால எந்த மாதிரியான எனர்ஜி ஃப்ளோ வரும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம். யோகத்துல பாடி போஸ்டர் எனர்ஜி பாத்வே அப்படின்றத பாதிக்குது. சாய்ந்து அமர்வது அப்படின்றது நமக்கு ஒரு சோர்வு நிலையை கொடுக்குது. ஒரு திறந்த சீரமைக்கப்பட்ட போஸ்டர், அதாவது நிமிர்ந்து இப்படி உட்கார்றது அப்படின்றது ஒரு அலர்ட் அவேர்னஸை கொடுக்குது. அதனாலதான் ஆசனம் கான்சியஸ் மீது ஒரு செட்டில் எஃபெக்டை தருது. அது முதல்ல நாம தெளிவா புரிஞ்சுக்கிறோம். இப்போ ஆசனத்திற்கும் உணவு, நாம அன்றாடம் சாப்பிடுற உணவுக்கும் உள்ள தொடர்பு என்னன்றத கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். திருமூலர் லைஃப் ஸ்டைல் முழுவதையும் கம்ப்ளீட்டா பிரிச்சு பார்த்தார். ஹெவி ஃபுட்டு சாப்பிட்டோம்னா பாடி டல் ஆயிருது, பாடி டல் ஆகிறதுனால மெடிடேஷனும் டல் ஆயிடுது. இன்றைய வாழ்க்கை முறையில மனிதன் எப்படி வாழ்றான், அதிகமா சாப்பிட்றான், இர்ரெகுலர் டைமிங்ல சாப்பிட்றான், ஜங்க் ஸ்டிமுலேட் பண்றான் நிறைய. இதனால உடல் பருமன் ஆயிருது. ஆசனம் பாடி இன்டெலிஜென்ஸை மீண்டும் எழுப்புகிறது. இதை நாம புரிஞ்சுக்கிறோம். இப்போ ஆசனத்துக்கும் அமைதிக்கும் உள்ள தொடர்பு என்ன? ஒரு கட்டத்தில் ஆசனம் மூமெண்ட் இல்லாமல் ஒரு ஸ்டில்னஸை கொண்டு வரக்கூடியது. அப்போ என்னாகும், உடல் ஆல்மோஸ்ட் மறைந்து போகும் ஃபீலிங்க்கு வரும். நம்மளுடைய மூச்சு ரொம்ப மென்மையாக ஆரம்பிக்கும், மைண்டு திங்க் பண்றதுல இருந்து ரொம்ப ஸ்லோவாயிரும். அங்கதான் உண்மையான யோகா என்பது ஆரம்பமாகுது. இப்போ ஒரு சின்னதா ஒரு கதை. ஒரு சீடன் குரு கிட்ட கேட்கிறான், நிறைய ஆசனங்கள் இருக்குது, இதுல எந்த ஆசனம் சிறந்தது அப்படின்னு கேட்கிறான். அதுக்கு குரு என்ன சொன்னார்னா, உன்னை எந்த ஆசனம் மறக்க வைக்குதோ அந்த ஆசனம் தான் சிறந்தது
அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா ஆசனத்தோட நோக்கம் பாடி அவேர்னஸை தாண்டி கான்சியஸுக்கு செல்வது. இத நிறைய பேர் புரிஞ்சுக்கிறதே கிடையாது. ஆசனத்தையும் தியானத்தையும் நிறைய குழப்பம் பண்ணிக்கிறாங்க. திருமூலர் சொல்லும் ஒரு மிகப்பெரிய ரகசியம் என்ன அப்படின்னா, ஆசனம் என்பது ஒரு பாடி டெக்கரேஷன் கிடையாது, ப்ரிப்பரேஷன் ஃபார் டிஸ்சொல்யூஷன். மனம் கரைய உடலை தயார்படுத்துவதற்காக அதை அமைதிப்படுத்துவது. இந்த ஆசனங்கள் சரியான முறையில நம்ம செஞ்சோம்னா என்ன மாதிரியான பலன்கள் நமக்கு கிடைக்கும்? உண்மையான ஆசனம் அது வாழ்க்கையாக ஆரம்பித்தால் பாடி ரிலாக்ஸ் ஆகும், மைண்டு சாஃப்ட் ஆகும், பிரீத்து டீப் ஆகும், எமோஷன்ஸ் பேலன்ஸ் ஆகும், அவேர்னஸ் ஸ்டேபிள் ஆகும். இந்த நிலைகள்ல எல்லாத்தையும் அனுபவித்து வாழ ஆரம்பிப்பான் ஒரு மனுஷன். பிறகு மனிதன் ஸ்லோலி ரியாக்ஷன்ல இருந்து ரெஸ்பான்ஸுக்கு மாறிடுவான். இங்க அடியேன் உங்களுக்கு ஒரு சிறிய உபதேசம். உடல் அமைதியாக அமர்ந்தால் மூச்சு மெதுவாகும். மூச்சு மெதுவானா மனம் அமைதியாகும். மனம் அமைதியானால் உள்ளே சிவம் வெளிப்படும். இதுதான் திருமூலர் ஆசனங்கள் பற்றி கூறிய ரகசியமான விஷயங்கள். இப்போ திருமூலர் கூறின சில ஆசன பயிற்சிகள், எந்த மாதிரியான ஆசனங்கள் செய்யலாம் அப்படின்னு அவருடைய புத்தகத்தில், அவர் அருளியுள்ள புத்தகத்துல கூறப்பட்டிருக்கக்கூடிய சில விஷயங்களை நாம இங்க பார்க்கலாம். ஆனா அதுல கூறப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, அதுல ஆசனங்கள் என்னென்ன செய்யணும், இப்படி இப்படி செய்யணும் அப்படின்றது மட்டும்தான் கொடுத்திருக்கும். அதனுடைய பலன்கள் கொஞ்சம் சொல்லியிருப்பாங்க. ஆனால் அதை உணர்ந்து செய்ய வேண்டியது நம்மளுடைய ஒரு ஆன்மீக பக்குவ நிலை. அதை நாம முதல்ல புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுக்காம சும்மா போய் ஒரு போஸ்ட்ல உட்கார்றதுக்கு பேரு ஆசனம் கிடையாது. இதை நாம புரிஞ்சுக்கிட்டு தான் இந்த தொடரை நாம பார்க்கணும். திருமூலர் சொல்லக்கூடிய ஆசனங்கள்ல பத்மாசனம் முதலாக பல ஆசன முறைகள் உள்ளன. அவற்றுள் 8 ஆசன முறைகள் முக்கியமானவையாகும். சோர்வை நீக்கும் சுவத்திகாசனம் அவற்றில் சிறந்த ஒன்றாகும். இந்த ஆசனத்தில் பொருந்தி இருந்தால் சிறந்தவன் ஆகலாம். அது எப்படி பண்ணணும் அப்படின்னா, கால்களை குறுக்கிட்டு வைத்துக்கொண்டு உடல் நிமிர அமரும் ஆசன வகை இது. சுகத்திகாசனத்தை சுகாசனம் என்றும் உரைப்பர். நார்மலா நாம இப்படி சமணம் போட்டு உட்கார்றது, இதுதான் சுகாசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இப்போ இங்க அடியன் படத்துல காமிக்கிறேன். அந்த மாதிரி அமர்ந்து நேராக நிமிர்ந்து உட்கார்றது. இதில் முதுகுத்தண்டு, கழுத்து, தலை இது மூன்றும் ஒரே நேர்கோட்டில் இருக்கணும். இத இருந்ததுன்னா நமக்கு அந்த சுகாசனம் என்பது சரியா நம்மளால செய்ய முடியும். அடுத்தது பத்மாசனம். இந்த பத்மாசனம் எப்படி பண்ணணும் அப்படின்னு திருமூலர் சொல்லியிருக்காருன்னா, சுகாசன நிலையில் அமர்ந்து ஒரு காலை அணைந்தவாறு தொடையின் மேல் ஏற்றி நன்றாக பற்றி கொண்டு இடது கால் வலது தொடையிலும் வலது கால் இடது தொடையிலுமாக வைத்து அழகாக
கைகளை மலர்த்தி தொடையின் மேல் வைத்தால் அது உலகம் புகழும் பத்மாசனம் ஆகும் அப்படின்னு சொல்றார். 2 கால்களையும் கீழே வச்சு உட்கார்றது சுகாசனம், கீழே இருக்கிறது. இத இப்படி மேல வச்சு உட்கார்றது. இப்போ இந்த படத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதுதான் பத்மாசனம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த பத்மாசனத்திலையும் எல்லா ஆசனங்கள்லையும் முதுகுத்தண்டு, கழுத்து மற்றும் தலை இந்தோட பின்ன நிலையும் கழுத்தும் முதுகுத்தண்டும் நேர்கோட்டில் இருக்கணும். அது எந்த சூழ்நிலையும் மாறக்கூடாது. அடுத்தது பத்திராசனம் செய்யும் முறை. இது பத்தி திருமூலர் என்ன விளக்கம் கொடுக்கிறார் அப்படின்னா, சரியான முறையில் வலது பக்க காலை இடது பக்க தொடையின் மேல் வைத்து இரு கைகளையும் முழங்காலில் மீது நீட்டி இருக்க வேண்டும். இந்த நிலையில் உடல் நேராக நிமிர்ந்து இருக்குமாறு பார்த்து கொள்ளணும். விருப்பத்துடன் இதை செய்தால் இது நன்மை தரும் பத்திராசனம் ஆகும். இதுல ஒரு கால், எந்த கால் வைக்கணும்? வலது காலை இடது தொடையின் மேல வச்சு உட்காரணும். பத்மாசனத்துல 2 பாதங்களும் மேல் நோக்கி இருக்கும். இந்த ஆசனத்துல, பத்திராசனத்துல வலது கால் மேல, வலது கால் இடது காலின் மேல இருக்கும். அப்ப வலது காலோட பாதம் மட்டும் மேல இருக்கும், இடது கால் பாதம் கீழே இருக்கும். இந்த மாதிரி உட்காரணும். இது இந்த படத்துல பாத்தீங்கன்னா நமக்கு தெரியும். இதே மாதிரி இருக்கிறது பத்திர ஆசனம் அப்படின்றது. இந்த ஆசனத்திலையும் உட்கார்ந்து நாம அமைதியா உட்காரலாம். இது ஒரு ஆசனம். அடுத்தது குக்கிட ஆசனம் அப்படின்னு சொல்றது. இந்த ஆசனம் எப்படி செய்யறது அப்படின்னு திருமூலர் எப்படி சொல்றாருன்னா, 2 பாதங்களையும் ஒரு சேர எதிர் தொடைகளின் மேல் வைத்து முழங்கையை கீழே ஊன்றி முயற்சி செய்து உடலை மேல் ஏற்றி உடல் பாரம் கைகளில் தாங்கும்படியாக செய்ய வேண்டும். இந்த நிலையில் அசையாமல் இருந்தால் அது குக்கிட ஆசனம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது என்ன பண்ணணும் அப்படின்னா, 2 பாதங்களையும் இப்படி வைக்கணும். இந்த நிலையில வச்சுட்டு கைகளை கீழே வச்சு உடம்ப தூக்கணும் அப்படி மேல. அப்படி தூக்கும் பொழுது இது குக்கிட ஆசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பத்மாசனத்தில் அமர்ந்து கைகளை தரையில் ஊன்றி உடலை மேல் ஏற்றி அசையாமல் இருக்கக்கூடிய ஆசனத்திற்கு கூட குக்கிட ஆசனம் அப்படின்னு தான் பேர் இருக்கு. இந்த 2ல நம்மளால எது செய்ய முடியுமோ அதை செய்யலாம். நல்லா திரும்ப ஒரு தடவை அடியேன்னு சொல்றத நல்லா கவனிச்சு அதை சரியா செஞ்சோம் அப்படின்னா நம்மளால அது செய்ய முடியும். அதற்கான படம் இருந்தது அப்படின்னா அடியேன் போட்டிருப்பேன். சரிங்களா? அடுத்தது சிங்காதனம் செய்யும் முறை. சிங்காதனம் அப்படின்னா சிங்கா ஆசனம் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு பேரு. இது எப்படி செய்யணும் அப்படின்னா, முழந்தாளிட்ட நிலையில் அமர்ந்து கைகளை முன்னால் நீட்டி விருப்பத்தோடு வாய் பிளந்த நிலையில் கண்களின் பார்வை மூக்கு நுனியை நோக்கி இருந்தால் அது சிங்காசனம். அதாவது நம்ம எப்படின்னா, ஸ்கூல்ல எல்லாம் நம்ம பனிஷ்மெண்ட் போடுறதுக்கு நீல் டவுன் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி வச்சு நம்மளுடைய பாதங்கள் பின் பக்கமாக இப்படி இருக்கணும். இப்படி பின்னால பார்த்த மாதிரி வச்சு அது மேல இப்படி உட்காந்துக்கிட்டு கைகள் 2ஐயும் நம்மளுடைய முட்டிக்காலில் வச்சுக்கிட்டு நம்மளுடைய பார்வையை
நுனி மூக்கின் மேல் கவனம் செலுத்தி அமைதியா உட்கார்றது. இதுக்கு பேர் தான் சிங்க ஆசனம் அப்படின்னு திருமூலர் குறிப்பிடுறார். சிறந்த 7 ஆசனங்கள் அப்படின்னு சொல்லி அவர் குறிப்பிடுறார். இந்த 7 ஆசனங்கள் என்னென்ன மாதிரியான ஆசனங்கள் அப்படின்னா, பத்திராசனம், கோமுகாசனம், பத்மாசனம், சிங்காதானம், சோத்திராசனம், வீராசனம், சுகாசனம் ஆகிய 7 ஆசனங்களும் மிகவும் மேன்மையானவை. இவற்றையும் சேர்த்து மொத்தம் 126 ஆசனங்கள் உள்ளது. இந்த 126 ஆசனத்துல குறைந்தபட்சம் இந்த 7 ஆசனங்களை நாம செய்யணும். இது எவ்வளவு நேரம் செய்யலாம் அப்படின்னா, நம்மளால இந்த உடல் அதை ஏற்றுக்கொள்ளும் வரையில், அல்லது முதல்ல ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் டைமுக்கு ஒரு ஆசனம் அப்படின்னு செய்யுங்க. ஆரம்பிக்கும் பொழுதும் அந்த நிலைக்கு வருவதற்கு உடலை ரொம்ப மெதுவா நகர்த்தி கொண்டு வாங்க. அவசரப்பட்டு எதுவும் செய்ய வேணாம். அவசரமா எதுவும் செய்யக்கூடாது. மெதுவா பொறுமையா செய்யணும். அதே மாதிரி அந்த ஆசன நிலையில் இருந்து நாம விலகும் பொழுதும், வெளியே நார்மல் பொசிஷனுக்கு வரும்போதும் ரொம்ப பொறுமையா கால்களை கைகளை மெதுவா நகர்த்தி திரும்ப நார்மல் பொசிஷனுக்கு வரணும். இப்படிதான் நம்ம பண்ண ஆரம்பிக்கணும். இதை கொஞ்சம் கொஞ்சமா ஒரு நிமிஷம் அல்லது 2 நிமிஷமா அதை இன்க்ரீஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஒரு ஆசனத்துக்கு செய்யலாம். இதெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் நாம இதற்கு முன்னால் பார்த்த ஒரு நிலை அதுவாகவே ஏற்பட ஆரம்பிக்கும். அப்பதான் மனம் அமைதியாக நாம உணர ஆரம்பிப்போம். அப்படி ஆரம்பிக்கும் பொழுது தியானம் பண்ணணும். அந்த தியானத்துக்கு முன்னால பிராணாயாமம் அப்படின்ற ஒரு நிலைய அட்டாங்க யோகத்துல திருமூலர் சொல்றார். இந்த பிராணாயாமம் அதை பத்தின முக்கியத்துவமும், அதை எப்படி செய்யணும் அப்படின்னு திருமூலர் சொல்லியிருக்கிறார் அப்படின்ற விஷயத்தையும் நாம அடுத்த காணொளியில பார்க்கலாம். ஓம் சிவாய நம.